ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டாப் தைக்கலாம். அதை எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம். முதலே வந்து நம்ம கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இது கஸ்டமர் வந்து ஒரு புடவை கொடுத்து எனக்கு டாப் தைச்சி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நம்ம வந்து தைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கையை எடுத்துக்கலாம். கையை வந்து நம்ம மெயின் பீஸையும் கையும் வந்து ராங் சைடில் வச்சு நல்ல பக்கத்து மேலே வந்து லைனிங்கை வைக்கணும். வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தையலுக்கு என்ன அளவு விட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி தைச்சிக்கிறோம். தைச்சிக்கிட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம். இப்படி இது படிமான தையல் போட்டால் ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கும். நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளை சுற்றி நம்ம வந்து அந்த பிசுரெல்லாம் உள்ளே கவர் ஆகிடுச்சு. நம்ம நடுவில் தையல் போட்டோம்னா அதெல்லாம் கவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த சுற்றி ஓரத்தில் துணியை வந்து தட்டி கொடுத்து நம்ம சுற்றி இந்த கையை சுற்றி ஓரத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஓரத்தில் போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம கடைசியில் பிரிக்கிற வேலை இருக்காது. இப்போ வந்து நம்ம வந்து ஓரத்தில் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம். இவ்வளோ தான் நம்மளோட கையோட வேலை. இப்போ அடுத்து வந்து நம்ம பார்டர் இருக்குல்ல, புடவையில் இந்த பார்டர் எடுத்து நம்ம கைக்கு வந்து ஒரு டிசைன் மாதிரி பார்டராக கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்டர் எடுத்துக்கிட்டோம். பார்டர் எடுத்து ஃபுல்லாக வந்து தச்சு எடுத்துக்கிறோம். அவ்வளோ 2 கையிலையுமே இதே மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கையோட முன் வளைவு எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த தையலில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். 2 கையிலையுமே இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சு தையல் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்மளோட பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட் எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்டாக ஈவனாக கரெக்டாக வச்சுக்கிட்டு இப்போ பின் ஊசி குடுத்தி வச்சுக்கலாம் எல்லா இடத்துக்குலையும். இப்போ கழுத்தை சுற்றி ஒரு 4 இன்ச்சு தையல் போட்டுக்கலாம். இப்படி தையல் போட்டு நம்ம பண்ணும்போது நம்ம அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். ஈஸியாக இருக்கும் வேலை. அதுக்கு தான் வந்து இது பேக் பார்ட்டுன்ற போது நம்ம அடித்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தையல் போட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது உள்ளே இருக்கிறதுல மெயின் பீஸ் வந்து வெட்டாமல் இருக்குது. லைனிங் மட்டும் தான் வெட்டி இருக்குது. இப்போ பின் ஊசி எடுத்துகிட்டு இப்போ அதை வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கழுத்தை சுற்றி அங்கங்கே வளைவு பகுதி இருக்குல்ல, ரவுண்ட் கழுத்து தான். அது வந்து நம்ம ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். திரும்பும் போது சுருக்கம் இல்லாமல் ஈஸியாக திரும்பும். இப்போ வந்து இந்த படிமான தையல் அந்த ஓரத்தில் ஒரு தையல், அப்புறம் ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு தையல், 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதோட வேலை முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்மளோட ஆம்கோல் லைனு இந்த இடுப்பு லைனெல்லாம் நம்ம வந்து ஓரத்துலேயே தைச்சிக்கிட்டே வரலாம். கரெக்டாக ஈவனாக பீஸை எடுத்து கொடுத்து தடவி கொடுத்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வரும்போது கீழே மடித்து தைக்காமல் இருக்குல்ல, இப்போ அதுக்கு மட்டும் இடத்த விட்டுட்டு நம்ம வந்து இப்போ கீழே மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ மடிக்கிய தைக்க கொடுத்துருந்தோமோ 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நம்ம தைக்கிறதுக்கு கொடுத்த அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இது கரை பகுதின்றதுனால ஒரே ஒரு பக்கம் மட்டும் மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அப்படியே நம்ம பீஸை வந்து லைனிங் அடியில் போகிற மாதிரியும் நம்ம மெயின் பீஸ் வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சு நம்ம அப்படியே தடவி கொடுத்து நம்ம தைச்சிக்கிறோம். இந்த மாதிரி தைக்கும் போது வந்துட்டு துணி வந்து சுருக்கம் இல்லாமல் தைக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி தைக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி தைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஃபினிஷிங்கோடு தைக்கலாம். இப்போ வந்து தடவி கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் நல்லா அந்த லைனிங் அளவுக்கு நம்ம இழுத்து வச்சு நம்ம தைச்சிட்றோம். இந்த மாதிரி தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இப்படி தைக்கிறது. இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்மளோட இந்த பேக் பார்ட்டு வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு கழுத்தை சுற்றி தைச்சிக்கலாம். கழுத்தை சுற்றி தைக்கணும். இதை அடித்து திருப்ப வேண்டிய வேலை இல்லை. அதனால் ராங் சைடே வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு இப்போ சுற்றி நம்ம ஃபுல்லாகவே சுற்றி தைச்சிக்கலாம். கீழே எல்லாம் மடித்து தைச்சி எல்லாமே வச்சுருக்கோம் ரெடியாக. இப்போ சுற்றி தையல் வச்சுக்கிட்டு இப்போ நம்மள முன்னாடி வந்து சின்ன சிம்பிளாக ஒரு டிசைன் கேட்டாங்க கஸ்டமரு. இந்த பார்டரை வச்சு ஏதாவது சிம்பிளாக வைங்கன்னொன்னே சிம்பிளாக அது வைக்கலான்னு அது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்டர் எடுத்துக்கிட்டோம். பார்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் போட்டிருக்க ஷேப்பில் நீங்களும் போட்டுக்குங்க. இதே டிசைன்னாலும் ஓகே, இல்லை வேறு எதாவது போடணுன்னாலும் போட்டுக்கலாம். கஸ்டமர் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்டதுனால இப்படி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பார்டர் 2த்தையும் ஒன்றா வச்சு கீழே அடியில் மெயின் பீஸு ப்ளூ கலர் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த கோல்டனை நல்லா நெருக்கி வச்சுக்கலாம். நெருக்கி வச்சுட்டு ஊசியை இறக்கி திருப்புங்க. எங்கே திருப்பினாலும் சரி ஊசியை இறக்கிட்டு திருப்புங்க. அப்போ தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மாறாமல் இருக்கும். இப்போ வந்து அப்படியே நம்ம தைச்சிக்கலாம். அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம தைக்கிறோம். அவ்வளோதான். இந்த பார்டரையும் அந்த பார்டர் சேர்த்து வச்சு அப்படியே ஒன்றா தைக்கிறோம். அவ்வளோதான். இப்போ அந்த கழுத்தை சுற்றி தைச்சிட்டு அப்படியே இந்த ஓரத்துலேயும் இப்போ தைக்கிற பாருங்க, இந்த ஓரத்துலேயும் தைச்சிக்கலாம். தைச்சிக்கிட்டு பாயிண்ட்ஸுக்கிட்டலாம் வரும்போது இந்த கார்னர்லாம் வரும்போது ஊசியை இறக்கிட்டு திருப்புங்க. அப்போ தான் ஒரு நல்ல நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கழுத்தை வந்து அடித்து திருப்பாமல் இருக்குல்ல, இப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸுக்கு கொடுக்குற மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். பீஸரை கவர் பண்ணி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 2ஆக மடிச்சுக்கிறோம். அந்த லைனிங் அந்த கிராஸ் பீஸை வந்து 2ஆக மடித்து அப்படியே இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அப்படியே 4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கிட்டே வரோம். தையல் போட்டு வந்து அப்படியே உள்ள பிசுறு கவர் ஆகிற மாதிரி நம்ம மடித்து தைச்சிக்கிறோம். அங்கங்கே தைச்சி முடித்தோடனே ஒரு அர்க்காத் போட்டுக்கிட்டு திருப்புங்க. அப்போ வந்து சுருக்கம் இல்லாமல் திருப்பலாம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு தைச்சிக்கிறோம்.
தைச்சிக்கிட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிட்டு இப்போ அப்படியே வந்து நம்ம திருப்பி தைச்சிக்கலாம். அப்படியே திருப்பி மடித்து உள்ள பிசுறு கவர் ஆகிற மாதிரி தைச்சிக்கலாம். ஓரத்தில் ஒரு அமுக்கு தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பிசுறெல்லாம் வெட்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ரெண்டு இதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, 2 இதையும் சேர்த்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த கழுத்துக்கிட்ட மட்டும் கரெக்டாக வச்சு 2 தையல் போட்டுருங்க. கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி ரெண்டுத்துலேயும் தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இதோட முன் வளைவு எடுத்துக்கலாம். இந்த கையில் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்து முன் வளைவு எடுத்துக்கணும். அந்த கைக்கிட்ட அமுக்கல்கிட்ட எடுத்துக்கணும் வளைவு. இப்போ 2த்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கையை வந்து அதுக்கு மேலே வச்சு கரெக்டாக ஷோல்ட்ரு மார்க்கிங் வச்சு 2 ஷோல்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இதே மாதிரி தைக்கும் போது நமக்கு வந்து இந்த ஷோல்டர் வந்து மாறாமல் இருக்கும். அந்த மாறாமல் இருக்கிறது தான் நம்ம பார்த்துக்கணும் மெயினாக. அதெல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தைச்சி இப்போ 2 தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம 2 கையும் தைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கையும் தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்த கையும் தைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது கையை வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்படி தான் நம்ம கையை வந்து ஜாயின் பண்ணணும். எப்போ எதாவது ஜாயின் பண்ணாலும் இந்த ஷோல்டர் மட்டும் மாறாமல் பார்த்துக்குங்க. இப்போ 2 கையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான். இதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம 2ஆக மடித்து போட்டு நம்ம இந்த கையும் ஜாயின் பண்ணுறோம். 2ஆக மடித்து போட்டு நம்ம இடுப்புக்கிட்ட அர்க்காத்து கொடுத்துருப்போம்ல ஓப்பனுக்கிட்ட, இப்போ 2 அர்க்காத்தையும் ஒன்றா வச்சு நம்ம அந்த இடத்துல எவ்வளோ 1 இன்ச்சு தையலுக்குன்னு விட்ருக்கோம். அந்த 1 இன்ச்சு கேப்பில் நம்ம வச்சு கட்டு தையல் போட்டுக்கலாம். நல்ல கட்டு தையல் போட்டுக்குங்க, பிரியாமல் இருக்கும். அதுக்கு தான் நல்லா கட்டு தையல் போட்டு இப்போ வந்து தைச்சிக்கலாம். நம்மளோட பாடி சுற்று, ஆம்கிள் சுற்று, நம்மளோட இடுப்பு சுற்று எல்லாத்தையும் மார்க் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அப்படியே நம்ம நீட்டாக தையலை போட்டுக்கலாம். தையல் போட்டு கை சுற்று வரக்கிட்ட மட்டும் நம்மளோட அளவு டாப் இருக்குல்ல, அந்த அளவு டாப்பு கையே எடுத்து நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதை அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். இப்படி தைக்கும் போது வந்து எல்லாமே கரெக்டாக அந்த அளவு டாப்பில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு வரும். அப்படி தான் நானும் கட்டிங் மெத்தடும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கட்டிங் மெத்தடும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து நம்ம எத்தனை தையல் 2 தையலை 3 தையலை போட்டுக்கலாம். தையல் போடும் போது நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல ஆரம்பித்து அதுக்கப்புறம் வரும்போது தான் தள்ளி வரணும். அந்த 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கேப்புக்கு தள்ளி வரணும். இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு கிரேட் அளவுக்கு நம்ம தள்ளி வந்துக்கிட்டோம். தள்ளி வந்து 2 தையலை 3 தையலை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு எத்தனை தையல் தேவையோ அதை போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டிடலாம். வெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம பிசுரெல்லாம் நல்லா சுத்தமாக வெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பிசுரை அப்படியே இந்த வந்து டாப்பை வந்து திருப்பிக்கிட்டு இப்போ சைடு ஓப்பன் மடித்து தைச்சிக்கலாம். சைடு ஓப்பனு 2 மடிப்பு மடித்து நம்ம தைச்சிக்கிட்டே வரலாம். ஸ்ட்ரைட்டாக தைச்சிக்கிட்டே வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த மாதிரி வரும், அந்த பாக்ஸ் மாதிரி நம்ம தைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துக்கிட்ட அந்த கட்டு தையல் போடுறோம்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்து நல்லா கட்டு தையல் போடுங்க. அதுதான் நமக்கு ஓப்பன் இடம். உட்காந்து எழுந்திரிக்கும் போதெல்லாம் கஸ்டமருக்கு பிரிய வாய்ப்பு இருக்குது. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து தைச்சிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக எண்டு பாயிண்ட் வரைக்கும் 2 பக்கமே இதேமாதிரி தைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம 2 இதையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது ஏதாவது ஒன்று பெருசாக இருக்கும். இப்போயே அதை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டான மார்க்கிங் ஒன்றும், அதுக்கடுத்து வந்து தைக்கி மடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கிங் 2 பக்கமுமே அதே மாதிரி போட்டுக்கிறோம். கரெக்டான மார்க்கிங்கும் அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்து நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி எடுத்துடலாம். நமக்கு இவ்வளோது எக்ஸ்ட்ரா இருக்குது, வெட்டிக்கிட்டோம். இப்போ வந்து 2 மடிப்பு நம்ம சைடு ஓப்பன் எப்படி 2 மடிப்பு மடித்து தைச்சோமோ அதே மாதிரியே இதையும் 2 மடிப்பு தைச்சிக்கலாம். இதுக்கு கீழே பார்டர் வேணும்னா வச்சுக்கலாம். நம்ம பின்னாடின்ற போது பார்டர் வைக்கலனாலும் அது உங்கள் இஷ்டம் தான். நான் வைக்கலை. இப்போ வந்து அது அப்படியே ஓரத்துலேயே தைச்சிக்கிட்டே வரலாம். இவ்வளோ தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கடைசியாக தான் தைக்கணும். இந்த கீழே ஓப்பன் மட்டும் நம்ம கீழே மடித்து தைக்கிறது மட்டும் கடைசியாக தைங்க. அப்போ தான் வந்து இந்த கீழே வந்து அப் அண்ட் டவுன் வராமல் நல்லா ஃபினிஷிங்காக தைக்கலாம். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி தைக்கிறது. இப்போ வந்து கரெக்டாக ஈவனாக எல்லாத்தையும் மடித்து நம்ம தைச்சி முடிச்சுக்கிறோம். இவ்வளோ தான் இதில் வேலையே. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த கட்டிங் வீடியோ இருக்குது, அதையும் கண்டிப்பாக பாருங்கள், நல்லாவே புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.